ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிளிட்டர் ஷீட் வச்சு ஒரு க்யூட்டான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 3 கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இப்போ ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு க்ளவுட் தான் வரைய போகிறோம். அழகாக வரைஞ்சிக்கலாம். நீட்டாக பார்த்துட்டு வரைஞ்சிக்கோங்க. கலர் உங்கள் சாய்ஸ். 3 கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. என்ன கலராக இருந்தாலும் ஓகே. நான் மேகம் ப்ளூ கலராக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பீஸ் ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். எப்படி வரைஞ்சிருக்கோமோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி இதுலேயும் வரைஞ்சிக்கலாம். அந்த சைஸை விட இந்த சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கட்டும். இதை நம்ம அதுக்குள்ளே அட்டாச் பண்ணி ஒட்ட போகிறோம். அதுக்காக வரைஞ்சிட்டேன். நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த கிளிட்டர் ஷீட் மேலே இதை இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சின்ன வீடியோ தான், டக்குன்னு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் இது மாதிரி ஸ்டிக்கு மாதிரி சின்னதாக ஒன்று ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். லென்த்தாக இருக்கட்டும், இந்த சைஸில் மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் கொஞ்சம் லென்த்து கம்மியாக ஒரு 4 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 பீஸ் தேவைப்படும். அதை பேக் சைடில் திருப்பி இப்போ நான் வச்சு காமிக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதே மாதிரி சென்டரில் பெரிய பீஸும் 2 சைடில் அந்த சின்ன சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு கம் அப்ளை பண்ணோன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக இது மாதிரி டேப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு நார்மல் பேப்பர் தான், இது A4 ஷீட் பேப்பர் தான். அதில் ஒரு குட்டியாக ஒரு ஹார்ட் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போ இந்த சைஸில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை கிளிட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு நம்ம வரைஞ்சிட்டு அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் ரெட் கலர் கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளிட்டர் ஷீட் மேலே இந்த பீஸை வச்சுட்டு நம்ம அது மேலேயே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி சைஸில் இதில் நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் குட்டியாக. இப்போ இதே மாதிரி ரெட் கலரில் ஒரு 6 பீஸும் பிங்க்கில் ஒரு 5 பீஸஸும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன் எப்படி ஒட்டணும் அப்படின்ட்டு. அதுக்காக ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கு மாதிரி ஒட்டியிருக்கோம்ல, அதில் 2 பீஸ் ஒட்டிக்கலாம். ரெட் ஒன்று பிங்க் ஒன்று அப்படி சொல்லிட்டு ஒட்டிக்கலாம். சென்டரில் மட்டும் அந்த பீஸ் லென்த்தாக இருக்கனால அதில் நம்ம 3 பீஸ் ஒட்டிக்கலாம். 2 சைடில் ரெட்டு, சென்டரில் பிங்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி ஒட்டிக்கலாம். ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் வீடியோ தான், சின்னதாக பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். அது பெட்ரூமில் மாட்டிவிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் ஒரு குட்டி நூல் எடுத்திருக்கேன். இதை இது மாதிரி வச்சுட்டு டேப் போட்டு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். வெயிட் இல்லாதனால நமக்கு நூலே ஓகே தான், நல்லா தாங்கும். இது மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டு இப்படி தான் செம்ம க்யூட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு மாட்டி விட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.